ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான நம்ம வீட்டில் மீதம் இருக்கிற ரைஸை வச்சு ஒரு சப்பாத்தியும் தோசையும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சப்பாத்தி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்ல வேக வச்ச ரைஸ் 1 கப், தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 2 கப், பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 1, அதையும் நல்ல இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல திக்கான, கொஞ்சம் கூட தண்ணியாக இல்லாமல் நல்ல திக்காக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணுற தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரு வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த கெட்டியான பாட்டை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த பச்சை மிளகா வெங்காயத்தில் உள்ள ஃப்ளேவர்லாம் அந்த ரைஸில் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இன்றைக்கி மீதமான சாதத்துலேயும் செய்யலாம். இல்லை நீங்கள் நேத்திக்குள்ள சாதம் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்கன்னா கூட அதை புழிஞ்சு எடுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியான தயிர் போட மறந்துடாதீங்க, இல்லைனா உங்களுக்கு நிறைய கோதுமை மாவு தேவைப்படும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டையில் மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கோங்க. இன்னொரு தட்டில் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு பால் மாதிரி எடுத்து அதில் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் கிடைக்காது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேவைன்னா மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கலாம். எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டி இருக்கும்ல, இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான இது வரும், கரெக்டான ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு சுற்றி கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில்னாலும் நீங்கள் சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. உங்கள்கிட்ட கோதுமை மாவு 2 கப் இருந்தால் போதும், 1 கப் ரைஸ் இருந்தால் போதும், நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 சப்பாத்தி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல 2 சைடும் நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் இதை எடுத்துக்கலாம். சூப்பரான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். வேக வச்ச ரைஸ் 1 கப்பு, ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரவை 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச். பேக்கிங் சோடாங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் சோடா தான். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்த ரைஸு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, அப்புறம் ரவை, அதுக்கப்புறம் கோதுமை மாவு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துடாதீங்க, ஏன்னா அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை தோசை மாதிரி ஆகிடும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இதை நல்ல ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கரெக்டாக இருக்குது. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தோசை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அந்த தோசை மாவு.
இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் மூடி வச்சு சுடலாம். அப்படி இல்லை இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது கேரட் துருவி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டு கூட இது பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பரான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸை வச்சு சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.